ஹலோ சின்ன வாழ்க்கையா ஹாய் பெரிய வாழ்க்கையா நமஸ்காரம் சொல்லிட்டு இன்றைக்கி துருக்கீஸ் கிச்சனில் என்ன சமைக்க போகிறோன்னா வெந்தயம் போட்டு மோர் குழம்பு. நான் ஆல்ரெடி மோரை கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி கிடச்சிது நேற்றுக்கு. இப்போ இஞ்சி ஊறுகாய் போட்டு மோர் குழம்பு, மிளகாய் போட்டு மோர் குழம்பு, அப்புறம் மாங்காய் வெள்ளை பச்சடி, கத்திரிக்காய் ரசம். இன்னைக்கு அவ்வளோதான் எங்கள் இடத்துல ஸ்பெஷல். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம வெந்தயம் மோரை நான் முதல்ல உப்பு போட்டு நல்லா சிலிப்பி வச்சுருக்கேன். பெருங்காயத்தொடி உப்பு போட்டு சிலிப்பி வச்சுருக்கேன். பண்ணிடலாம். மோர் வெறும் காஞ்ச மிளகாய், அப்புறம் இஞ்சி, வெந்தயம் தாளிச்சாலே போதும். அது குழம்புக்கு ஏதாவது காய் ஆற்றுல என்ன காய், கொடை மிளகாய், கத்திரிக்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய், எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப ஈஸியாகிடும் செய்யறதுக்கு. நான் எண்ணெய் விட்டுருக்கேன் வெந்தயம் மோர் குழம்பு பண்ண. பாருங்க, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே போட்டால் கசப்பு வந்துடும். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் 4-5 போட்டுக்கிறேன். இது இவ்வளோதான் இதுக்கு தேவை. அதுக்கப்புறம் அரைச்சிக்கும் போது இஞ்சி தேங்காய் வச்சு அரைச்சிக்கணும் இதோட. அவ்வளோதான் வெந்தயம் மோர் குழம்புக்கு. இதை வறுத்துக்கலாம். வறுபட்டுருக்கு. ஆஃப் பண்ணிடுறேன். சும்மா 2 மினிட்ஸ் வறுத்தாலே போதும். நல்லா வறுபட்டுடும். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். வெந்தய குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். தாளிச்சு நான் கொடை மிளகா போட்டு தான் வெந்தய மோர் குழம்பு பண்ண போகிறேன். ஸோ அடுப்பில் எண்ணெய் விட்டுருக்கேன். சொட்டு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிச்சுட்டு இப்போ நான் கொடை மிளகா போட்டுக்கிறேன். கொடை மிளகா போட்டு தான் மோர் குழம்பு. வதக்கிட்டு நம்ம அதில் போட்டுடலாம். பாருங்க, மிக்சியில் என்னென்ன போட்டுருக்கேன்னா வெந்தயம், அப்புறம் காஞ்ச மிளகா, நான் தேங்காயும் இஞ்சியும் போட்டு இதை அரைச்சிட்டுறேன். அவ்வளோதான் மோர் குழம்புக்கு. நான் அரைச்சினதுக்கப்புறம் அதில் போடும்போது காட்டுறேன் என்னென்ன போட்டுக்கணும்னா இஞ்சி, வெந்தயம் வறுத்தது, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, தேங்காய், இதை வச்சு அரைச்சிட்டு அதில் கொட்டிட்டு இந்த வதக்கினதையும் அதில் கொடை மிளகா வதக்கிருக்கோம்ல அதையும் அதில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு பொங்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம்னா மோர் குழம்பு ரெடி. அது இது அரைச்சின்னு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்குள்ளே இதுவும் வதங்கி போயிடும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கறி வந்து ரோஸ்டட் கறி இருந்தாலும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வதக்கல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு கறி, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு இதெல்லாம் பண்ணால் இந்த குழம்புக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது இல்லாமல் தொகையிலும் என்ன தொகையில்னா இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை தொகையில் ரொம்ப நல்லாயிருக்கும். தொகையில் பசங்க மோர் குழம்பு தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மோர் குழம்பு பசங்க தொட்டுன்னு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதான் இதோட காம்பினேஷன். சரி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் போட்டுட்டேன். தேங்காய், கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, காஞ்ச மிளகாய், வெந்தயம். இப்போ அரைச்சிட்டு நம்ம அதில் கொட்டிடலாம். அரைச்சின்னு வந்துடுறேன் நான் போயிட்டு. இப்போ பாருங்கள், அரைச்சின்னு வந்துட்டேன். மோர் குழம்புல கொட்டிடலாம். நான் ஆல்ரெடி உப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன் மோரை. இப்போ இதில் நான் கொட்டின்றேன். பாருங்க, கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. உங்கள் கலர் எவ்வளோ டேஸ்ட்டாக, புளிப்பு, உப்பு, காரமாக, வெந்தயம் வாசனையோட சூப்பராக இருக்கும் இந்த மோர் குழம்பு. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். நீங்களும் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய பேர் பண்ணி பார்த்துருப்பா. சில பேருக்கு இந்த டைப் தெரியாது. இன்னொன்று ஜீரகம், பருப்பெல்லாம் போட்டு, ஜீரகம், தனியா போட்டு ஊற வச்சு பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு அரைக்கிற மோர் குழம்பு, அது ஒரு டைப்பு. இது இன்னொரு டைப். எங்கள் இடத்துல இந்த டைப் நிறையா பிடிக்கும். அதனால நான் இந்த டைப் ஜாஸ்தி பண்ணுவேன். அப்புறம் நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் கொடை மிளகா, அதையும் இதில் போட்டுடலாம். அப்புறம் கறினா கத்திரிக்காய் வதக்கல் தான் பண்ண போகிறேன். கத்திரிக்காய் கறி பாருங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இது கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே ஒரு பொங்கு இப்படி வரும்போது ஆஃப் பண்ணிட்டா போதும். நான் இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் பிடிக்கிறேன். கொஞ்சம் பெருங்காய ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறையா பிடிப்பேன். கொஞ்சம் மிக்ஸி அலம்பி தண்ணி விட்டுக்கிறேன். பாருங்க, பொங்கி வருது.
ரொம்ப கொதிக்கவும் கூடாது. கொதிச்சதுன்னா மோர் குழம்பு நீர்த்து போயிடும், திரிஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால மோர் குழம்பு எப்பவுமே கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு சுற்றி இப்படி நுர மாதிரி வரும், லைட்டாக இப்படி உப்பி வர மாதிரி வரும், லைட்டாக அப்படி பொங்கறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் கொதிக்கிறதுக்கு. அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாருங்க பொங்கி வரப்போகிறது. இப்போது சுற்றி நுர கட்டின்னு இருக்கு. இப்போ 2 மினிட்ஸில் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க அடுத்து மாங்காய் போட்டு வெள்ளை பச்சடி. இந்த வருஷம் சாப்பிட போகிற ஃபஸ்ட்டு மாங்காய். ஸோ அதனால் வெள்ளை பச்சடியாக சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தது. மாங்காய் சாப்பிடவே இல்லை இந்த வருஷத்துக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் மாங்காய் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட் அதில் கீழே விழுந்ததுன்னு கொடுத்தா, அம்மா ஃப்ரெண்டு கொடுத்தான்னு நேற்றுக்கு அங்கே போயிருந்தேன். ஸோ மாங்காய் வெள்ளை பச்சடி பண்ணிடலாம். மோர் குழம்பு எடுத்து ஆஃப் பண்ணிட்டுறேன். பாருங்க பொங்கி வருது பாருங்க. கறி பண்ணிடலாம். கடுகு போட்டுன்றேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. உளுத்தம்பருப்பு, கத்திரிக்காய் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி, உப்பு, அப்புறம் பெருங்காய பொடி. நல்லா மூடிக்கலாம், வதங்கிக்கட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக காரப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் வதங்கட்டும் இதெல்லாம் சேர்த்து. அடுத்து மாங்காய் வெள்ளை பச்சடி பண்ண போகிறேன். மாங்காய் கிடச்சிது சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். நிறையா விட்டுக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டா எல்லாம் சிம்மில் வச்சா சேர்ந்த மாதிரி வெந்து போயிடும். அப்புறம் இதில் நான் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். வெள்ளை பச்சடிக்கு இது பச்சை மிளகா போட்டு கொதிச்சதுக்கப்புறம் மாங்காய் வெந்ததுக்கப்புறம் வெள்ளத்தை போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக தாளித்து கொட்டின்றேன். பச்சை மிளகா கீரி போட்டுக்கிறேன். வேகட்டும். இது சீக்கிரமாக வெந்து போயிடும். மாங்காய் சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். அதனால் வெந்ததுக்கப்புறம் நான் இதில் துளியோண்டு வெல்லம் போடுறதுல ஒரு கல் உப்பு போடணும். அப்போ தான் அந்த ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் சும்மா ஒரு கல் உப்பு, அவ்வளோதான். இது வேகட்டும். அதுக்குள்ளே கத்திரிக்காய் கறிக்கு கத்திரிக்காய் நறுக்கின்றேன். பாருங்க மாங்காய் நல்லா வெந்துடுத்து. சீக்கிரமாக வந்துட்டு பாருங்க மாங்காய் பாருங்க வெந்துடுத்து. இப்போ நான் வெல்லம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியா, அதை சேர்த்துடலாம். வெல்லம் கொஞ்சோண்டு வெள்ளத்தை சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி கொதி வரட்டும். வெள்ளம்லாம் கரையணும். கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். தாளிச்சுக்கணும் கடுகை. கொதி வெள்ளம் போட்டுருக்கேன். வெள்ளம் எல்லாம் கரைஞ்சி கொதி வரட்டும். ஒரு கொதி கரையணும் வெள்ளம் நல்லா. நான் இதுக்கு கடுகு மட்டும் தாளிச்சு போட்டுக்கிறேன். கடுகு மட்டும் தாளிச்சு போட்டேன். பாருங்க வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வருது. இது ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். வெறும்னே ஒரு பவுலில் போட்டுன்னு ஸ்பூன் போட்டுன்னு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் காட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிடுவா எல்லோரும். குழம்பு சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிடுவா. இன்னும் 2 நிமிஷம் ஆனால் இது ரெடி ஆகிடும். கொஞ்சம் கரையணும் வெல்லம். கொஞ்சம் வெல்லம் உப்பு. வெயிலுக்காக மோரை நல்லா கரைக்க போகிறேன். கரைச்சி மோர் சாதமாக தான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி தயிர் போட்டு போகிறதில்ல. அது கரைக்கிறதுக்கு நான் என்னென்ன அது டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக என்னென்ன போட்டு இடிக்க போகிறேன்னா, இடித்து மோரில் மிக்ஸ் பண்ண போகிறேன். பச்சை மிளகா 1, இஞ்சி ஒரு துண்டு, மாங்காய் இஞ்சி கூட எடுத்துட்டுருக்கேன், மாங்காய் பீஸு, கருவேப்பிலை, இதோட கல் உப்பு சேர்த்து சும்மா உரல்ல கச்சா அதாவது நரன்னு இடிச்சுன்னு மோரில் கலந்து மோரை கரைக்க போகிறேன். பார்க்கலாம். மோர் கரைச்சி வச்சுட்டுருக்கேன். நல்லா பச்சை மிளகாய், இஞ்சி,
அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா ஒரு உரலில் இடித்து வச்சுருக்க ஒன்றும் பாதியமாக. இதில் துளியோண்டு லெமன் இருக்குது பாருங்க, லெமன் துளியோண்டு பிரிஞ்சுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இவ்வளோதான், மோர் ரெடி ஆகிடுத்து. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். மோர் சாதம் சாப்பிடும்போது போட்டுக்கிறதுக்காக. இப்போ வேணும்னாலும் குடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வெயிலுக்கு இதமாக. ஓகே, இதுவும் ரெடி ஆகிடுத்து பாருங்க. கத்திரிக்காய் கறியும் வதங்கிடுத்து. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆகிடுத்து வெந்தய மோர் குழம்பு, குடமிளகா போட்டு வெந்தய மோர் குழம்பு, கத்திரிக்காய் வதக்கல், மாங்காய் வெள்ளை பச்சடி, அப்புறம் எலும்பிச்சம்பழம் பிழிஞ்சு இஞ்சி, அப்புறம் கரைச்ச மோர். இவ்வளோதான், சமையல் முடிஞ்சிடுத்து. சூடாக சாதமும் வச்சுட்டேன். நாங்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம், டைம் ஆகிடுது. ஸோ இதான் இன்றைக்கி நான் செஞ்ச சிம்பிளான சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.